அவரிடமிருந்து வந்தவர்கள் நேர்மையாளர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர்மையாளர் என்றால் அவரிடமிருந்து பிறந்தவர் நாம் அனைவரும் நேர்மையாளர்கள் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அவரிடம் பாவம் இல்லை, ஆனால் அவர் பாவத்தை போக்க வந்தார். சட்டத்தை மீறுவதே பாவம். அதனால் அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார். அந்த அன்பு, அவர் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பு எத்தகையது என்பது இன்னும் நாம் வெளிப்படுத்த போகின்ற நம்முடைய செயல்பாடுகளில் தான் இருக்கிறது. ஏனென்றால் அவர் நம் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உயிரை கொடுத்து அவர் நிரூபித்தார். நம்முடைய அன்பு அவர் மீது எப்படி இருக்கிறது என்பதை நாம் தான் நிரூபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்வோம் அனைவரும் அவருக்குரியவர்கள் அல்ல. ஏனென்றால் அவர் பாவம் அறியாதவர். பாவத்தை அவர் இந்த உலகிலிருந்து எடுக்கத்தான் தன் உயிரையை கொடுத்து கடைசி சொத்து, இறுதி சொத்து, ரத்தம் வரை விட்டு கொடுத்து நம்மை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார் பாவத்திடமிருந்து. அப்படிப்பட்ட அந்த ஆண்டவருடைய பிள்ளையாக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கின்ற பாவத்தை விட்டொழிப்போம், கடவுளுக்குரியவராக மாறுவோம் என்று முதல் வாசகத்தின் வழியாக திருத்தூதரான யோவான் தெரியப்படுத்துகிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே திருத்தூதரான யோவான் சொல்லுகின்ற செய்தி, திருமுழுக்கு யோவான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகிறார். இவரே ஆட்டுக்குட்டி, இந்த ஆட்டுக்குட்டியே நமது பாவங்களை போக்க வல்லவர். செம்மறியான இவரே நம் பாவத்திற்கு கழுவாயாக வர இருக்கிறார். இவரை நான் தெரியாதிருந்தேன். திருமுழுக்கு கண்ணினால் திருமுழுக்கு கொடுத்து வந்தேன். ஆனால் தந்தை கடவுள் யார் மீது தூய் ஆவி இறங்கி வருமோ அவர்தான் திருமுழுக்கு கடவுளுக்குரியவர்கள், கடவுளை அறிவிக்கின்றவர் அவரே என்பதை எனக்கு சொல்லியிருந்தார். தூய் ஆவியானவர் இவர் மீது இறங்கி வந்ததை நான் கண்டேன், சான்று பகிர்கிறேன். இவரே வர இருக்கிறவர். இவர் எனக்கு முன்பே இருந்தார். இவருக்கான வழியை நான் ஆயத்தம் செய்ய வந்தேன் என்ற செய்தி அவர் சொல்வதோடு நம்மை அவரை ஏற்றுக்கொண்டு அழைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு தண்ணீரினால் தான் திருமுழுக்கு கொடுக்கிறேன். அவர் வல்லபராம் கடவுள், கடவுளின் ஒரே மைந்தன். நமக்கு தூய் ஆவி என்ற நெருப்பால் திருமுழுக்கு கொடுப்பார் என்ற செய்தி அவர் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இவை அனைத்தையும் நாம் கேட்கின்ற பொழுது மிகவும் எளிமையாக கடந்து போய்விடுவோம். இயேசு திருமுழுக்கினால் நமக்கு தூய் ஆவியினால் நமக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்ற செய்தியை நாம் கேட்கின்ற பொழுது அது மிகவும் எளிமையான செய்தி. ஆனால் தூய ஆவியால் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் என்றால் அது நம்மை திடப்படுத்தும். தூய ஆவியானவர் நம்மை திடப்படுத்துகிறார். எல்லா நேரங்களிலும் நம்மை வலுப்படுத்துகிறவர். நாம் எங்கே சென்றாலும் நமக்கு முன்பாக செல்கின்றவர். நாம் எங்கே இருந்தாலும் நம்மோடு இருப்பவர். எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்து, நம்மை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை காப்பவர். அப்படிப்பட்ட அந்த தூய ஆவியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கின்ற பொழுது நாம் எத்தகையவராய் இருக்க வேண்டும் என்பது கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது. ஏனென்றால் அவர் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நாம் அனைவரும் அவருக்குரியவராக இருக்க வேண்டும், அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஒருவரை கூட அவர் தன்னிடமிருந்து விலகிவிடாதபடி காத்துக் கொள்ள வேண்டும் என்பதே அவருடைய ஆவல்.